ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அத்திப்பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அத்திப்பழம் மில்க் ஷேக் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், இதை போல் நிறைய சத்து. இப்போ கால்சியம் வந்து பால் ஐட்டம் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பால், தயிர், வெண்ணெய் இது பிடிக்காதவங்க, அதுக்கு நீங்கள் அத்திப்பழம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற கால்சியம் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இரத்த அளவை அதிகரிக்கும், இரத்த சோகையை நீக்கும், நம்ம வாய், குடல், அது மட்டும் இல்லை நம்ம உள்ளுறுப்புகள் இருக்க புண்ணு ஆற்றக்கூடிய சக்தியும் இந்த அத்திப்பழத்துக்கு இருக்குது. இந்த காலத்தில் பெரிய பிரச்சனை இப்போது நடக்கிறது, நம்ம ஸ்பேம் கவுண்டிங்கை அதிகம் பண்ணுறது. பெண்களுக்கு வந்து சினை முட்டை கம்மியாக இருக்கிறது வந்து அந்த முட்டை அளவை அதிகரிக்க நன்மை வந்து நம்மளுக்கு இந்த அத்திப்பழத்தில் இருக்குது. நீங்கள் அத்திப்பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை உலர்ந்த அத்திப்பழம், ட்ரை அத்திப்பழம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தினைக்கும் நீங்கள் ஒன்று இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுவாங்க, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டயட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜூஸ்னால் இந்த அத்திப்பழம் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜூஸ். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்கும், வெயிட் லாஸ் கம்மி பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தோலோடு போட்டு அப்படியே அரைக்கிறதுனாலும் பரவாயில்ல. நான் தோலோடு போட போகிறதுல உள்ளே இருக்க பல்ப் மட்டும் எடுத்துக்க போகிறேன். தோலை விட்டுற போகிறேன். உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இது கூட ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட போகிறேன். நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை இன்னொரு டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் நான் இன்னொரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன். எனக்கு அந்த சர்க்கரை அளவே போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அளவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அத்திப்பழம் மில்க் ஷேக் ரெடி. நான் மேலே வந்து இந்த நாட்டு சர்க்கரை சும்மா கார்னிஷிங்காக பண்ணுறேன். அத்திப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்ட்டு பார்த்தோம். நான் சொன்னதை விடவே இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை சீசன் டைம்லேயோ இல்லை கிடைக்கிற டைம்லேயோ இதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. ட்ரை அத்திப்பழமும் வாங்கி சாப்பிடுங்க. சீசன் டைம் இல்லை, அதுக்கு மற்ற டைமில் கிடைக்கலன்ட்டு விட்டுறாதீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.